இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். ஒன் மோர் டைம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறது. God who gives life to the dead and calls those things that are not as though they are. Calls those things which do not exist as though they did. Calls those things that are not, KJV, as though they are. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறது. So this is a process of receiving. The process of receiving is you understanding how God operates and operating like that. God wants to work on your identity. God is not interested. Don't get me wrong. You know, God is not that interested in your problem as much as he is interested in your identity. புயலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க, அப்படின்னு அழுறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இயேசு எதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல, புயல்ல இன்ட்ரெஸ்டடா இல்ல. அவர் பேசாம என்ன பண்ணிருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. நான் இங்க கத்திட்டு இருக்கேன், கதறி நிக்கிறேன், நீ தூங்கிட்டு நிக்கிற அப்படின்ட்டு உனக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லையே சாமி அப்படின்றது தான் இவங்களுடைய கதறல். நம்மளை பொறுத்தளவுக்கு புயல் இருந்தா எல்லாரும் கதற தானே செய்வான் சார். அதுதான் நம்மளுடைய லாஜிக். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். கதறான் மோசே. ஆண்டவர் கேட்கிறார் மோசேட்ட, ஏன்ட்ட ஏன் கத்துறன்றார். நீ மோசஸா இருந்தா அன்னைக்கே பேப்பர் போட்டிருப்ப. நோட்டீஸ் பீரியட்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நான் போறேன், என் சர்டிபிகேட் நீயே வச்சுக்கோ, ரெட் சீல தூர போட்டுக்கோ, நான் உனக்கு வேலை பார்க்க முடியாது. ஏயா இந்த பிரச்சனையில உம்மட்ட கதறாம வேற எந்த பிரச்சனைக்கு உம்மட்ட வந்து கதறது? பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனை தான், ஆனா உன் பிரச்சனை பெருசுன்றனால அவருக்கும் இது பெருசு மாதிரி ஆக்ட் பண்ணணும் நீ நினைக்கிற பாரு. ஐயோ பயங்கரமானவராச்சே அப்படின்னு ஆண்டவர் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு நீ நினைக்கிற.